வணக்கம். வணக்கம். தாலி பற்றிய சர்ச்சை வந்து ஒரு தொலைக்காட்சியில் நடக்கும்போது அவங்க தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணுறாங்க, பண்ணல. அதை தாண்டி நீங்கள் அதை கையெடுக்கும்போது இந்த விவாதத்தை, தாலி பற்றிய விவாதத்தை அரசியலாக்கக்கூடிய ஒரு முயற்சி எண்ணம் இருக்கிறதா உங்களுக்கு? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறவங்கள, இந்துக்கள்னா யாரு அதை சொல்லுங்க முதல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள். இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இந்துக்களா? இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆமா. இமயமலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்துக்கள் என்று பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார். யாரு பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார்? என்னால் அடையாளம் காட்ட முடியும். பெரியார் குறிப்பிட்ட இந்துக்கள் என்றால் யார் அப்படிங்கிற இந்துக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பெரியார் பேசியிருக்கிறார். நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் இந்துக்கள் என்று தான் சொல்கிறீர்கள். இந்துக்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று சொன்னதில்லை. ஆமா, இந்துக்கள்னு சொல்லக்கூடியதுல முதல்ல நான் சட்டம் படிச்சவன். நீங்க பெரியார் கொடுத்திருக்கிறாருன்னு 19 சொல்றதெல்லாம் காட்ட முடியாது. தாராளமா காட்டுங்க. பொதுவாக சொல்லப்பட வேண்டுமானால் இந்து என்பது இந்தியனைத்தான் குறிக்கும். அரபிக்காரனை ஒரு அரப் என்பது போல இந்தியனை வடமொழியில் இந்து என்று ஆதியில் அழைக்கப்பட்டது என்பதுதான் எனது அபிப்பிராயம். பெரியார் ஈவேரா சிந்தனைகள், பதிப்பாசிரியர் வே. ஆணைமுத்து. நான் அந்த கருத்தில் சொல்றேன். ரெண்டாவது, பெரியாருடைய கருத்தா இருந்தாலும் அந்த வளர்ச்சின்னு வருகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை கூட தள்ளலான்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். கருத்துரிமை, பேச்சுரிமை உண்டு நீங்க சொல்றீங்க. திராவிட கழக தொண்டர்கள் நடமாடும் உரிமையை தடுத்தவங்க, பல இடங்கள்ல பூணல் அறுப்பு, பல இடங்கள்ல குடுமி அறுப்பு செஞ்சவங்க. இதை வந்து நீங்க சுதந்திரம் பற்றி நீங்க எப்படி சொல்றீங்க? எந்த இடத்துலயும் குடுமி அறுத்தது இல்ல. தயவு செய்து நீங்க தப்பா பிரச்சாரம் பண்ணாதீங்க. பூணூல் அறுத்து இருக்கிறாங்க, அது உங்களுடைய உரிமையா? அடுத்தவருடைய சுதந்திரம் இல்லையா? பூணூல் அறுத்து இருக்கிறாங்க, அது அடுத்தவருடைய சுதந்திரம் இல்லையா? பூணூல் போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ண அவமானப்படுத்துறது, என்ன அவமானப்படுத்துறது சில பேர் நினைச்சா அது இயக்க ரீதியா கூட பண்ணல. இல்லைங்க, யூ டாக்கிங். நீங்க ஒரு கேன எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கியா? நான் கேட்டு தொலைறேன். அதனால தமிழ்நாட்டுல ஒண்ணு நடக்குமான்னு கேக்குறீங்களா? இது 1931 நடந்தது. எனக்கு அதுவும் நினைவுல இருக்குது. பெரியார் வந்து மறைக்கிறீங்களா? பெரியார் வந்து கிட்டத்தட்ட 40-45 வயது வரைக்கும் நாயக்கர்ங்கிற பேரோட சேர்த்து தான் பயன்படுத்தினாருங்கிறது எனக்கு நினைவுல இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த கிண்டல் வேலையெல்லாம் வேண்டாம். இல்ல, நீங்க சொல்லணும். கிண்டல் வேலையெல்லாம் வேண்டாம். ஏன் இல்ல? நாயக்கர்னா 45 வயசு இல்லைங்க. சுயமரியாதை இயக்கம் முன்னால வரைக்கும் அந்த காலத்துல கௌரவம்னு நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ்ல இருந்தாரு. நாயக்கர், நாயுடு, நான் முதலியார் அப்படின்னு தான் பேர் காங்கிரஸ்லயே. நாயுடுனாக்கா வரதராயல் நாயுடு, நாயக்கர்னா பெரியாரு. அந்த காலத்துல மரியாதைக்குரிய சின்னமா இருந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்ச உடனே செங்கல்பட்டு மாநாட்டுல அதுன்னு இப்ப நீங்க எந்த பிரச்சனையிலயோ இருந்து எங்கேயோ போயிருக்கீங்க. அதனால பெரியாருக்கு ஜாதி உணர்ச்சி இல்லைன்னு உங்க நிறுவனம்னு உங்க ஆசையா? நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். ரெண்டு சந்தேகம் இதுல. ஒன்று, நம்ம வந்து இந்த அனைத்து ஜாதியினமும் அர்ச்சர் ஆகணுங்கிற பத்தி பேசுறோம். எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் எல்லா சர்ச்சிலையும் போய் ஃபாதர் ஆயிட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று. ரெண்டாவது நீங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சரான்னு சொல்றீங்க. பிராமணர் அல்லாத சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்ல பிராமணர் அல்லாத ஒருத்தர் இருக்கிறார். அங்க போய் இன்னொருத்தர் பூஜை பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேட்கறது முறையா கேள்வி கேட்கறத பத்தி பரவாயில்ல. ஒரு கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வியை திருப்பி அதை பண்ணா அது மத்தவங்க கிட்ட நடக்கும். இல்ல, அது திராவிட கழகத்துக்கிட்ட நடக்காது. பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சாப்பிடுறோமோ உட்கார்ந்து சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சம வாய்ப்புனாலும் வக்கீலுக்கு படிச்சவன் தானே கோர்ட்ல அதே மாதிரி யாரும் வித்தியாசம். நான் சொல்றது டாக்டருக்கு படிச்சவன் தானே ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். அதுல வித்தியாசம் இல்ல நமக்கு. அது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இந்த ஜாதிக்காரன் தான் டாக்டருக்கு படிக்கணும்,
இன்னும் ஜாதிக்காரன் தான் வக்கீலுக்கு படிக்கணும்னு சொன்னா அதான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். சர்ச்சிலையும் செஞ்சிருக்காரா இல்லையா? அதான் சர்ச்சிலையும் மசூதியிலையும் அந்த பைபிளே குரானையும் முழுமையா படிச்சவங்க, தொழுகை நடத்த தெரிஞ்சவங்க, ஓத தெரிஞ்சவங்க, துவா பண்ண தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் எல்லாருமே போய் பண்ணிட முடியாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அதுதானே அவனுக்கு அதுக்குதானே படிப்பு வச்சிருக்கான். இப்போ எதை எடுத்தாலும் உங்களுக்கு சர்ச்சு தான் தெரியுது, எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பள்ளிவாசல் தான் தெரியுதே தவிர மதச்சார்புமை. உங்கள்ட்ட நான் முயற்சி பண்றேன். எல்லாமே சேர்ந்து அடிப்படையில் பெரும்பாலான ஜாதியை நிலைநாட்டிட்டு இருக்கிற இடம் இருக்கு. அது ஜாதி அல்ல, அந்த டினாமினேஷன் பிரிவு அல்ல. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்புறீங்க, வேணும்னே திசை திருப்புறீங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன். நீங்க திசை திருப்புறதுல நம்பர் 1, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்களை பாராட்டுறேன் நான். ஆனா இதை தயவு செய்து மற்றவங்ககிட்ட வச்சுக்கலாம். திராவிட கழகத்துக்கிட்ட உங்க திசை திருப்பல் நடக்காது, நடக்காது. அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்றதுல உடனே டக்கு டக்குன்னு வேற இடத்துக்கு போறீங்களா? இதுவரைக்கும் நீங்களா எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில் எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரங்கிட்ட பணம் புடுங்கி திங்குறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். நீங்க தயவு செய்து நான் வந்து என்னடான்னா ஆர்கியூமெண்ட்னு வரும்போது நீங்க ஒரு வக்கீல், நான் ஒரு வக்கீல், 2 வக்கீல், அவ்வளவுதான். 2 வக்கீல் வரும்போது நாம 2 பேரும் கடுமையா விவாதம் பண்றோம். கடுமையா விவாதம் பண்றோம்னா நத்திங் பர்சனல், இதுல வந்து கோபமே மத்தது கிடையாது. அதனால நீங்க தயவு செய்து நீங்க அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு மாட்டுக்கறி விருந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து செத்த மாட்டை சுமக்கக்கூடாது, மாட்டுக்கறியை உண்ணக்கூடாதுன்னு அம்பேத்கர் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவருடைய பிறந்த நாள்லேயே மாட்டுக்கறி தின்னும் போராட்டம்னு சொல்லி சொன்னால் இந்த ஆதிக்க சாதியினர் மத்தியில் இந்த அவங்கெல்லாம் புலையர்கள், அவங்கெல்லாம் மாட்டுக்கறி தின்றவங்கிற எண்ணத்தை மீண்டும் நீங்களே வந்து ஒரு நினைவுறுத்துற மாதிரியான விஷயமா மாறிடாது. அம்பேத்கர் வந்து எந்த இடத்துல மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் காட்டுறேன். 1927 மார்ச் 19, 20 கொலாபா மாவட்ட தீண்டப்படாத மக்கள் மாநாட்டில் அம்பேத்கர், இறந்த விலங்குகளின் புலாலை உண்பதில்லை என்று இந்த நிமிடம் முதலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்குள் உயர்வு தாழ்வு பாராட்டுவதை விட்டொழிப்பதற்கு இதுவே தக்க தருணம். வீசி எறியப்படும் மீந்த உணவுகளை உண்பதில்லை என்று உறுதி பூணுங்கள். அந்த மாநாட்டு தீர்மானங்கள்: இறந்த விலங்குகளின் உடல்களை சாதி இந்துக்களை புதைத்துக் கொள்ள வேண்டும். தனியான சட்டத்தின் மூலம் இறந்த விலங்குகளின் புலாலை தீண்டப்படாதவர்கள் உண்பதை தடை செய்ய வேண்டும். நூல் டாக்டர் B.R. அம்பேத்கர், வாழ்க்கை வரலாறு. ஆங்கில மூலம் தனஞ்செய்கீர், தமிழாக்கம் க. முகிலன், வெளியீடு மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி, பக்கம் 98, 99. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். சீமான் வந்து பெரியாரை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். திருமாவளவன் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட தலைவர்களே வந்து பெரியார் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படலைங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. திருமாவளவன் ஒருபோதும் அப்படி சொல்லல. அவரும் திசை திருப்பாதீங்க. நான் காட்டுறேன். நான் சொல்றதுங்க, நீங்க இப்ப திருமாவளவன் நாளை கூப்பிட்டு விவாதம் பண்ணலாமா? நான் காட்டுறேன். திருமாவளவன் நான் சொல்றது கேளுங்க. அவர்களுடைய ஏடுல திரு வன்னியரசும் திரு ரவிக்குமாரும் அவருடைய அனுமதியில அவர் ஆசிரியராகக்கூடிய ரவிக்குமார் கருத்து ரவிக்குமார் எத்தனையோ முன்னால் எழுதினார். இப்ப அவர் பிறகு மாறி அந்த கட்சியில விடுதலை சிறுத்தைகளுக்கு பிறகு வந்த பிற்பாடு எழுதியிருக்கிறாரா, மற்றது கருத்துக்கள் சொல்லியிருக்காரான்னு கேளுங்க. பெரியாரியத்தை செழுமைப்படுத்துவது எப்படி? தாய்மண். ஆசிரியர் திருமாவளவன். அவரை ஒரு வழிபாட்டு பொருளாக ஆக்குவதில் நமக்கு உடன்பாடில்லை. அவரை ஒரு மாமனிதர் என சொல்லுவதிலும் நமக்கு தயக்கம் இருக்கிறது. பெரியார் சமூக நல இயக்கத்தால் உந்த பெற்றார். சமுதாயத்தை தூய்மையாக்க சாட்டையாகவும் இருந்தார். ஆனால் அவர் ஒரு துப்புரவாளராக இருந்தாரா? இந்த கேள்விக்கு தயக்கமின்றி ஆம் என்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரது சாட்டையும் கூட சமுதாயத்தில் இடம் பார்த்துதான் பாய்ந்திருக்கிறது. தீக்காவில் தலித்துகளை கீழ்மட்டத்தில் தான் வைத்திருக்க முடியும். மானமிகு கி. வீரமணி ஒப்புதல் வாக்குமூலம். உலகத் தமிழர் ஆசிரியர் வன்னியரசு. திராவிடர் கழகத்தின் ஆட்சிக்குழு அல்லது முடிவெடுக்கும் தகுதியில் எவ்வளவு தலித்துகள் இருக்கின்றனர்? கி. வீரமணி கோபத்துடன், இது ஒரு குதர்க்கமான கேள்வி. ஒருவர் எந்த சாதியில் பிறந்தவர் என்கிற சாதி பார்வை மற்றும் ஒருவர் குறிப்பிட்ட சாதியில் பிறந்த காரணத்தை வைத்து எங்கள் உயர்மட்டத்தில் சேர்த்துக் கொள்வதென்பது எங்களது உலக கண்ணோட்டத்துக்கு எதிரான ஒன்று. உலகத் தமிழர்
ஆசிரியர் வன்னியரசு. தலித்துகளில் சிலர் மாவட்ட அளவிலான தலைமையில் இருக்கின்றனர். இந்த மாதிரி விஷயங்களை இயக்கத்தின் மேல்மட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. தாழ்த்தப்பட்டோரை நாங்கள் கீழ்மட்டத்தில் தான் வைத்திருக்க முடியும். எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.